அனைவருக்கும் வணக்கம். துளாராசியில் உள்ள நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துளாராசியில் உள்ளது. இவர்களுக்கு படிப்பு சுமாராகத்தான் இருக்கும். தீர்க்கதரிசி ஜோதிட ஞானம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். குடும்ப நிர்வாகத்தை மனைவிடம் ஒப்படைத்து விடுவார்கள். சுற்றுலா செல்ல விரும்புவர்களும் இவர்களே ஆவார்கள். சற்று கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் இவர்களே. 50% அரசு துறையிலும் 50% தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். பௌர்ணமியில் பிறந்தவர்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் குரு பார்வை உடையவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாய் அமையும். குழந்தைகளிடம் அதிகமாக பாசமாக இருக்க மாட்டார்கள். மேலும் மனைவி மீதும் அக்கறை காட்ட மாட்டார்கள். சோம்பேறித்தனம் சற்று உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். அதிகார தோரணை உடையவர்கள், சினிமா பைத்தியம், சிவபக்தி உடையவர்கள், ஊர் விஷயம் முதல் உலக விஷயம் வரை தெரிந்து வைத்திருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். ஹோட்டலில் அதிகம் சாப்பிட விரும்புவார்கள். அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடுவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபப்படாமல் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோபத்தினால் வாழ்க்கையில் பிரச்சனை உருவாவதும் இவர்களால் தான். 90% பேர் வாழ்க்கை நன்றாக இருக்கும். 10% பேர் வாழ்க்கை சரிவர இருக்காது. வளர்பிறையில் பிறந்தவர்கள் சிறப்பாகவும் தேய்பிறையில் பிறந்தவர்கள் வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும். பாதி 4 பாதமும் துளாராசியில் உள்ளது. தன்னடக்கம் ஆனவர்கள், அமைதியானவர்கள், திறமைசாலி, புத்திசாலி. ஒரு சிலர் கருப்பாய் இருப்பார்கள். பெரும்பாலும் மாநிலத்தில் இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு ஆண் குழந்தைகளே இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்கும். 75% பேர் கோல்டு பிரேம் போட்ட கண்ணாடியை அணிந்திருப்பார்கள். பள்ளி கல்லூரி வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும். ஹாக்கி, ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகள் ஈடுபாடு இருக்கும். ஹாக்கி, ஃபுட்பால் போன்ற விளையாட்டு துறைகளில் வேலையும் இருப்பார்கள். அழகான பெண்களை திருமணம் செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். நான்வெஜ் பிரியர்கள், மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்கள், மற்றவர்களிடம் திறமையாக பேசி சாயத்தை சாய்த்து கொள்வது திறமைசாலிகள். வேலையில் திறமையுடன் செயல்பட்டு பாசிடம் நல்ல பெயர் எடுப்பவர்களும் ப்ரமோஷன் பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். சொந்தமாக வீடு, வண்டி வாகனம் அமையப்பட்டவர்கள். ஒரு சிலர் மாமியாரிடம் பேசி சொத்தை ஆட்டை போடுவதில் கெட்டிக்காரர்கள். அம்மா அப்பாவிடம் பாசம் அதிகம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகம் உடையவர்கள், தமிழ் கலையை தெரிந்தவர்களும் இவர்களே ஆவார்கள். விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் துளாராசியில் உள்ளது. இவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். அதிக கோபப்படுவார்கள். சற்று சுயநலவாதி, யோசிக்காமல் நடந்து கொள்வது, பாதிப்பு என்று வந்தால் புலம்புவது இவர்களுக்கு பழக்கமாக இருக்கும். பெரும்பாலும் டார்க் கலர் ட்ரெஸ் விரும்பி அணிவார்கள். 20% பேர் அரசு துறையிலும் 80% பேர் தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். மனைவி குழந்தைகளிடம் அதிகமாக பாசமாக இருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பார்கள். நான்வெஜ் பிரியர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உடையவர்கள், முருகர் அம்மனிடம் ஐக்கியமானவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.